என்னாச்சு சார்? அவர் ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்கப்பா. உங்க ஓட்டை இன்னொரு நாள் போட்டாங்க. அப்ப சட்டப்படி என்னதான் உங்களுக்கான ரிலீஃப்? இந்த படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி ரீபோல் ரீஎலெக்ஷன்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துருவாங்க. ஒரு பூத்தை மொத்தமே கேப்சர் பண்ணிட்டாங்க, இல்ல இவிஎம் மிஷின்ல ஏதோ மால் ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க, அங்க வயலன்ஸ் நடந்திருக்கு. இப்படியான ரீசனுக்கு எலெக்ஷன் கமிஷன் நினைச்சிச்சுன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ரீபோல் அலோவ் பண்ணலாம். அப்படி இல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா கோர்ட் எவிடன்ஸ் பேஸ்ல தான் முடிவு செய்யும். சட்டப்படி 49P என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய ஓட்டை இன்னொரு ஆள் போட்ட உடனே நீங்க பிரசிடென்ட் ஆபீசர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அந்த பூத்துல இருந்துட்டே அவர் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை செக் பண்ணுவாரு. ஆமா, இவர் தான் இவருடைய ஓட்டை தான் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா உடனடியா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேலட் பேப்பர்ல ஓட்டு போட்டுக்கலாம். பேப்பர்ல உங்களுடைய ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. கள்ள ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன தண்டனை நீங்க யோசிப்பீங்களா? 1 வருஷம் வரைக்கும் உடனடியா ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க வித் பெனால்ட்டியோட. ரூல் 49MA என்ன சொல்லுதுன்னா, நீங்க இவிஎம் மிஷின்ல ஒரு ஓட்டு போட்டீங்க, ஆனா விவிபேட்ல பார்க்கும்போது வேற ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்ட மாதிரி ஸ்லிப் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா நீங்க உடனடியா அங்க இருக்கக்கூடிய பிரசிடிங் ஆபீசரை இன்ஃபார்ம் பண்ணலாம். உடனடியா அவங்க எலெக்ஷன் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஜென்யூனா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்க செக் பண்ணுவாங்க. ஆனா அதே அது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களை தூக்கி 6 மாசம் உள்ள போட்டுருவாங்க வித் பெனால்ட்டியோட.